அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். ரகுக்கு எதிரா இந்துவ சாட்சி சொல்ல வச்சு அந்த ரகுவை ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டா ரொம்ப நல்லது. உனக்கு ரகுவை தெரியுமாமா? ரகுவா? இதோ பாருமா, ரகுவுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு எங்களுக்கு தெரியும். ரகு சம்பந்தப்பட்ட இந்த கொலை கேஸ்ல உன்னோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக் கூடாது. அந்த கேஸ்ல ஒன்னும் சேர்த்து குற்றவாளியை பிரச்சனை பண்றதுக்காக எதிர்கட்சி வக்கீல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கியிருக்கான். நீ கண்ணை மூடிக்கிட்டு ரகுக்கு எதிராக சாட்சி சொல்லிடு. அதை மட்டும் சொல்லிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ ஷெனாய் ஆளுங்க தான் இந்துவை உனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறங்கு. என்னது இது? மோதவரனுக்கு ஆப் அடிச்சுதான் பழக்கம். இனி என் மேல கை வச்ச அடிச்சா என்னடா பண்ற? முடிச்சதா பண்ற. அருண், நாம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு முதல்ல ரகுவுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எதுக்குப்பா இப்ப கம்ப்ளைண்ட் எல்லாம்? அவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து தோலை உரிக்கணும். அதுக்குதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்றாரு. எனக்கு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பம் இல்ல. அருண், நீ யோசிச்சுதான் சொல்றியா? இல்ல அந்த ரகு இந்துவோட ரிலேஷனுங்கிறதுக்காகவா? யாரா இருந்தா என்ன, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். யார் மேலையும் எதுக்காகவும் கம்ப்ளைண்ட் தர வேண்டாம். சுபத்ரா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நம்ம ரகுவை வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டல் காடு ஷாஜி கிட்ட விஷயத்த சொல்லிடலாமா? அவன் ரகுவை ஒரு வழி பண்ணிடுவான். நம்ம யாருங்கிறத அவனுக்கு காட்டணும்ல. அப்பா, அருண் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசாக்குறீங்க? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னா? இதை அப்படியே கண்டுக்காம விட சொல்றியா? இந்த பிரச்சனையை இதோட விட்டுறது நல்லது. ஒரு வகையில் ஆனந்தம் சொல்றது நல்லதுதான். அது சரி, எவனோ ஒருத்தன் வந்து பெத்த புள்ளி அடிச்சு படுக்க வச்சிருக்கான். மச்சான், கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலை இல்ல? அப்பா, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஆமா, இந்த விஷயத்தை பத்தி இங்க நம்ம பேச வேண்டாம். என் புள்ளைய அடிச்சவன எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான பவரும் ஆள் பலமும் என்கிட்ட இருக்கு. அந்த ரவுடி ரகு இனிமே பாக்குற விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனந்தும் நீயும் இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்னங்க, வாங்க போலாம். பார்த்து பத்திரமா வாப்பா. அருண், நீ கவலைப்படாத. உங்க அம்மா ரகுவை தத்துக்கிட்ட ஏதோ பலமா பிளான் பண்ணிருக்கா. கூடிய சீக்கிரம் தகவல் உனக்கு வந்து சேரும். யோ, நீ பாட்டுக்கு வண்டியை உள்ள கொண்டு வந்துட்ட. ஏய், வீட்டுக்கு வெளியே போர்டு வச்சிருக்க, கண்ணு தெரியல உனக்கு? இந்த வீட்டுல வெள்ளி வண்டிக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு போர்டு போட்டிருக்குல்ல. நீ என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்க? வண்டி எடுத்துட்டு வெளியே போயா. உன்னதான் சொல்லிட்டு இருக்க, வெளியே போ. என்ன தடுக்க நீ யாரா? தள்ளிப்படா. ஏய், உள்ள இருக்கிறவங்களோட பர்மிஷன் இல்லாம வெளியே இருக்கிற யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் சொல்ற, வெளியே போ. நான் தான் வெளியே போகணுமா? ஆமா. இப்ப நீ போடா. டேய், நீ என்ன காரியம்டா பண்ணிருக்க? உனக்கு அவ்வளவு திமிரா? நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஆமா, நீ யாரு? அது தெரிஞ்சா நல்லா இருக்கும். என் வீட்டுக்கே வந்துட்டு நீ யாருன்னு என்ன கேக்குறியா? ஓ, அப்ப நீங்க தான் சுபத்ராவா? அப்ப சுபத்ராவை பார்க்க தான் வந்திருக்கியா? நான் என்ன நினைச்சேன்னா, இல்ல ஏதா வேலை விஷயமா வந்திருக்கனா நீ இங்க வந்து பிரயோஜனம் இல்ல, நேரம் ஆபீஸ் போ. உன்னோட இந்த குணத்துக்கு கண்டிப்பா அங்க வேலை கிடைக்கும். ஏற்கனவே கொஞ்சம் வேலை எல்லாம் டீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். புரியல?
காசு கொடுத்தா ஆள் அடிக்கிறது தான் என் வேலை. ஆள் அடிச்சு தூக்குறதா? அப்ப நீ கொட்டேஷன் ரவுடியா? ஓ, இப்ப எனக்கு புரியுது. அருண் அடிச்சு ஒரு வழி பண்ண சுபத்ரா வர சொன்ன ரவுடி நீதானா? ஆமா, சுபத்ரா உன்கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லலையா? அப்ப சொல்லல போல இருக்கே. அப்ப நானே சொல்லிடுறேன். எங்க வீட்டு பையன் அருணை ரகுன்ற ரவுடிய அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டான். திமிரு பிடிச்ச அந்த ரகுவோட கையையும் காலையும் நீ உடைச்சிடணும். அதுதான் நமக்கு தேவை. நான் அதுக்காக வரல. பின்ன எதுக்காக வந்த? இங்க இருக்கிற ஒரு ஆளை பார்க்க தான் வந்தேன். அது யாரு? இந்துலேக்கா. இந்துலேக்காவை பார்க்க வந்திருக்கியா? அப்ப நீ யாரு? ரகுராமன். என்னாச்சு ராதிகா? நீ எதுக்காக கதவை சாத்தி வச்சிருக்க? என்னாச்சு? அது வந்து பார்வதி. நீ எதுக்கு இப்படி பயந்து நடுங்குற? என்னத்த பிரச்சனை? அத்தை, அவன் வந்து வெளியே நிக்கிறான். யாரு? நம்ம அருணா ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சானே அவன் தான். இந்துவோட மாமா ரகுவா? அவன் ஏன் எங்க வந்திருக்கான்? இந்துவை பார்க்க வந்திருக்கானா? அதுக்கு எதுக்கு நீ கதவை சாத்துன? அவன் இந்துவை பார்க்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துல அவனே போயிடுவான். பாட்டி, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவ யாரா இருந்தாலும் எதுக்காக வந்திருந்தாலும் உள்ள வந்துதான் பார்க்கணும். ரோசம்மா, நீ போய் அவனை உள்ள வர சொல்லு. சரிங்கம்மா. என்ன காரியம் பண்றீங்க அத்தை? நான் வந்த விஷயத்தை இந்து கிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? உங்களை உள்ள வர சொன்னாங்க. நீ எதுக்கு ஏன் அண்ணன் அடிச்ச? நீங்கெல்லாம் யார் என்னன்னே எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்ல. நான் வந்த விஷயமே வேற. என் பேர புள்ளைய அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டது இல்லாம அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரதுக்கு முன்னால நீ இந்த வீட்டை கண்டுபிடிச்சு இங்க வந்துட்ட. பாட்டி தான் கேக்குறாங்களே, பதில் சொல்லு. நான் தான் சொன்னல, நான் உங்களை பார்க்க வரல, இந்துவை தான் பார்க்க வந்தேன். அவளை வர சொல்லுங்க, எனக்கு அவகிட்ட பேசணும். நீ எதுக்காக இந்துவை பார்க்கணும்னு சொல்ற? நீதான் கோவில்ல வச்சு இந்துவை பார்த்து பேசினல்ல, அதுக்கப்புறமே ஏன் இங்க வந்திருக்க? ஓ, அது சரி. கோயில்ல வச்சே இதுக்கு முன்னாடி நீ இந்து கிட்ட பேசிருக்கியா? அப்ப அவளுக்கும் தெரிஞ்சுதான் நீ அருணை போட்டு அடிச்சிருக்க. நான் இதுக்காக அடிச்சேன்னு அருண் கிட்ட போய் கேளுங்க. நான் இங்க வந்தது உங்க முகத்தை பார்த்து வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல, இந்துவை பார்க்க. அவளை முதல்ல கூப்பிடுங்க. நீ இந்துவை எதுக்காக பார்க்கணும்னு சொல்லவே இல்லையே. முதல்ல அதை சொல்லு, அதுக்கப்புறம் இந்துவை கூப்பிடுறோம். ஆமா ஆமா, எங்க குடும்பத்துல வந்து உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காத. ஹலோ, போலீஸ கூப்பிடுவா நீ? போய் கூப்பிடு பார்க்கலாம். கூப்பிடு சொல்றல. என் கையும் காலும் உடைக்கிறதுக்கு கொட்டேஷன் கொடுக்கறேன்னு சொல்றல. அப்படி ஒரு கொட்டேஷன் கொடுத்து பாரு, அப்ப நான் காட்டுறேன் இந்த ரகு யாருன்னு. நீ இப்ப இந்துவை தானே பார்க்க வந்த? அவ இந்த வீட்டு மருமக. அவளை நீ எதுக்காக பார்க்க வந்திருக்கிறேன்னு உரிமை இருக்கிறதுனாலதான் உன்னை கேட்டோம். பார்க்க வந்திருக்கேன்னா பார்த்துட்டு போலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. என் பேரப்புள்ள அருண் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சண்டை போட்டதில்ல. அவனை எதுக்காக நீ அடிச்சேன்னு கேட்ட கேள்விக்கு பதில் நீ நடந்துக்கிற விதத்திலேயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னையும் இதே மாதிரி யாராவது ஒருத்தர் தெருவுல போட்டு அடிச்சிருந்தா, உனக்கு ஒரு பாட்டி இருந்திருந்தா இத கேள்விப்பட்டா செத்து போயிருப்பா.
அப்படி ஒரு வலிதான் என் பேரனை அடிச்சேன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ஏற்பட்டுச்சு. ரோசம்மா, இந்துவை கொஞ்சம் சீக்கிரமா இங்க வர சொல்லுங்க. நான் போய் சொன்னேன், ஆனா இந்துக்கு இவங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்துக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்லைனா நீ எதுக்கு இங்க நிக்கிற? நீ வெளியே போலாம். நான் வந்தது இந்துவை பார்க்க. அவளை பார்த்து பேசாம இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் விட்ட சொல்லு. நான் வெளியே தான் இருப்பேன். அவகிட்ட பேசாம நான் போக மாட்டேன். அத்தை அத்தை, இதுதான் நம்ம கிடைச்ச நல்ல சான்ஸ். போலீஸ்க்கு கால் பண்ணிடலாமா? வீட்டுக்கு வந்தவங்க நண்பனா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, அவரை போலீஸ்ல மாட்டி விடுறது நம்ம குடும்பத்தோட வேலை இல்ல. பார்வதி சொல்றது சரிதான். போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சா அது யாருக்கு அவமானம்? நமக்கு தானே. ஓ, அப்ப எல்லாருக்கும் ரகு மேல கொஞ்சம் பயம் இருக்குல்ல? யாரு பயந்து நடுங்குனாங்கன்னு நாங்க தான் இப்ப பார்த்தோமே. ரோசம்மா, அம்மா, நீ போய் இந்து கிட்ட சொல்லு. அவளோட உறவுக்காரன் தானே, அவளே வந்து பதில் சொல்லட்டும். சரிங்கம்மா. அம்மாடி இந்து, ரகு போயிட்டாராமா? அந்த ஆள் பெரிய பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போக மாட்டான் போல இருக்குமா. அப்ப இன்னும் போகலையா? இந்துவை பார்த்து பேசாம போக மாட்டேன்னு அடம் பிடிச்சு நிக்கிறாம்மா. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. சொல்லிட்டேன், ஆனா அவன் அத காதுலே வாங்கிக்கலம்மா. கடவுளே, அந்த மாதிரி சொன்னா அவர் திரும்ப போயிடுவார்னு நான் நினைச்சேன். அவனை பார்த்தாலே தெரியுது ரொம்ப பிடிவாதக்காரன்னு. எதுக்கும் நீ போய் ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வந்துருமா. இல்லைனா அந்த ஆள் அங்கேயேதாம்மா நிப்பான். வெளியே போனவங்க வீட்டுக்கு வரும்போது அவனை பார்க்க வேண்டிய நிலைமை வரும். அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். அதனால நீயே ஒரு வாட்டி போய் பேசிட்டு வந்துருமா. அதான் நல்லது. இல்லைனா அந்த ஆள் இங்கேருந்து போக மாட்டாம்மா. நீ போமா. சரி ரோசம்மா, நான் போய் பார்க்கறேன். நீ வருவன்னு எனக்கு தெரியும். வராம இருக்க முடியாதுல்ல. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். என் மேல தானே உங்களுக்கு தீராத கோவம். அந்த கோவத்தை பாவம் என் புருஷன் மேல ஏன் காட்டுறீங்க? என் புருஷன் உங்க விஷயத்துல என்ன தப்பு பண்ணாரு? எனக்கு உங்களுக்குமான உறவை பத்தி கூட அவருக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு யாரையாச்சும் போட்டு நல்லா அடிக்க தெரியும். அந்த மாதிரி எதுவும் தெரியாது என் புருஷன் கிட்ட நீங்க இந்த மாதிரி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்ககிட்ட இருந்து நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னோட சோக கதையெல்லாம் நான் கேட்க வரல. உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி நீ பார்த்த ரகு இல்ல, இப்போ முன்னாடி நிக்கிற ரகு. நான் ஏதோ பெரிய குத்து செஞ்சிட்ட மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ண அத முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன மனசார ஆசைப்பட்ட காலத்துல என் மனசுல அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாம இருந்தனே, அதான் நான் பண்ண தப்பு இல்ல. இந்து, சொல்ல முடியாம இல்ல. அப்பெல்லாம் நீங்க என்ன எதுவுமே பேச அனுமதிக்கல, அதானே உண்மை. உங்களோட விருப்பத்துக்கு எதிரா நான் ஒரு வார்த்தை பேசுறது கூட உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அதானே உண்மை. நீங்க என்னதான் கட்டிக்க போறீங்கன்னு ஊர் முழுக்க சொன்னீங்க. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க எப்பயாச்சும் கேட்டிருக்கீங்களா? இல்லல்ல. அப்படி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்ப என் புருஷனை போட்டு இப்படி அடிச்சிருக்க மாட்டீங்க. என் வீட்டுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்க.
பழைய கதையெல்லாம் நான் கேட்க விரும்பல. அதெல்லாம் நான் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஏன் முன்னாடி நீ ஒரு பிரச்சனையோட தான் நிக்கிற. உனக்கு பெரிய வீடு இருக்கு, நிறைய சொந்தக்காரன் இருக்காங்க. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு என்னை மாட்டி விட முயற்சி பண்ண நான் விட மாட்டேன். நான் பழைய ரகு இல்ல. இப்ப நான் என்ன மட்டும் தான் நேசிக்கிறேன். யாரோடைய பேச்சை கேட்டு எனக்கு எதிராக சாட்சி சொன்ன யோசிக்காம உன்னை கொன்னுடுவேன். ரகு, அதுக்கான சாம்பிள் தான் உன் புருஷனுக்கு கொடுத்தேன். எனக்கு எதிராக யாராவது ஏதாவது பண்ண நினைச்சாலே எனக்கு தெரிஞ்சிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட கேரக்டர் மற்றவங்களோட உனக்கு நல்லாவே தெரியும். நான் யாரும் உன் வீட்டாளங்களுக்கு தெரியலனா நீ சொல்லி புரிய வை. உன் புருஷனுக்கு இப்படி நடந்ததுக்கு அப்புறமும் உன் வீட்டு ஆளுங்களுக்கு என்னை பத்தி தெரிய வரலன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அது எப்படின்னு உனக்கு தெரியும்ல. என்ன மறுபடியும் கொலைகாரனா மாத்திராத. ரகு, எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன் மனசுல இப்ப எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு, அதை என்னால உணர முடியுது. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தோம். தப்பு செய்யாதவங்க கடவுளோட நீதிமன்றத்துல தண்டிக்கப்பட மாட்டாங்க. வாழ்க்கையில எப்பவுமே அப்படிதான், அடுக்கடுக்கா சோதனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நாம தான் அதை எல்லாத்தையும் தாண்டி போகணும். அப்பதான் நாம சந்தோஷத்தை அடைய முடியும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஹலோ, அட்வொகேட் சுப்பிரமணிய சுவாமி. சுவாமி சார் வணக்கம். நான் சுபத்ரா தான் பேசுறேன். சொல்லுங்க. எங்க கிட்ட நீங்க பேசின விஷயத்துல ஒரு முடிவை சொல்ல தான் சார் கால் பண்ணேன். அந்த ரகு என் பிள்ளைய அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டான். ரகுக்கு எதிரா இந்துலேகாவை சாட்சியாக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இத பத்தி இந்துலேகாவோட அப்பா இங்க வந்து சொல்லியிருந்தாரு. 2 வீட்டு ஆளுங்களும் ஒரே மாதிரியான முடிவு எடுத்ததுனால நம்ம இந்த விஷயத்த லீகலான முறையில் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனா இந்துலேகாவோட ஒப்பீனியன் என்னன்னு தெரியணுமே. அவளுக்கு நாங்க சொல்றத தவிர எந்த அபிப்பிராயமும் இல்ல. இருந்தாலும் எனக்கு அந்த பொண்ணுகிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. காரணம், ஒரு சாட்சியுமே இல்லாத கேஸ் தான் இது. ப்ராப்பரான எவிடன்ஸும் இல்லை. இந்த கேஸ்ல ஐ விட்னஸா வர்ற ஆளு ட்ராக் மாதிரி போயிட்டாங்கன்னா கேஸை கையை விட்டு போயிடும். ரகுவும் வெளியே வந்துருவான். அவன் உள்ளேயே இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்க சைடுல இருந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் வரும். ரகு இனிமே வெளியவே வர முடியாத அளவுக்கு நீங்க கேஸ நடத்துங்க. ஓகே ஓகே. அப்படின்னா எனக்கு உங்களோட உதவி ஒன்று வேணும். இந்துவை ஜட்ஜு முன்னாடி ஆஜராக்கி நம்ம ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம். ஜட்ஜு முன்னாடி அவ அப்படி ஒரு ரகசிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் எப்பயுமே அவ மாத்தி பேச முடியாது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க தாராளமா வீட்டுக்கு வரலாம் சார். இந்துலேகா 164க்கு தயாராயிடுவாள்ல? அவ என்னோட மருமக. நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்டவே மாட்டா. ரகுக்கு எதிரா நீங்க தாராளமா கேஸ நடத்துங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்.
அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அருண், பாட்டிமா, உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு வேதனைப்பட்டோம் தெரியுமா? இப்பதான் வந்துட்டல்ல, அது போதும் எனக்கு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்க வேண்டாம்ப்பா. இது நல்லா இருக்கே. எவனோ ஒருத்தன் எந்த தப்பும் பண்ணாத இவனை போட்டு நடு ரோட்ல அடிச்சிருக்கான். அப்ப கூட எதுவும் ரியாக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க? அம்மா இப்ப அந்த அர்த்தத்துல சொல்லல ராதிகா. மொத்தத்துல எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யணும்னு நாங்களே யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த பிரச்சனையை மட்டும் சும்மா விடக்கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அபி, அருணுக்கு தான் இந்த விஷயத்துல எந்த இஷ்யூவும் இல்லைல்ல. நீ எதுக்கு வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போற? அருணுக்கு கம்ப்ளைண்ட் இல்லையா? அருண், அந்த ரகுவை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட வேண்டாம். அப்புறம் எதுக்கு நீ கம்ப்ளைண்ட் வேண்டாம்னு சொல்ற? எதுக்கு அது தேவையில்லாத பிரச்சனை? எனக்கு அதுல விருப்பம் இல்லை. என்னங்க நீ இங்கே நில்லு. நீ எதுக்கு இப்ப அருண் மாமாவை பார்த்து கவலைப்படுற? அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிஞ்சும் அவரை பார்க்கணும் என்ன கூட்டிட்டு போன ஒரு வார்த்தை சொன்னியா நீ? அது எப்படி சொல்லுவா? இவ புருஷன் அடிச்ச ரவுடி பையன் அவ ரகுவாச்சே. அப்புறம் அவ எப்படி வருவா? அப்படியே வந்தாலும் அருண் கிட்ட அவ என்ன சொல்ல முடியும்? என்னங்க, நான் வேணும் நாங்க வராம இல்ல, நான் வரணும்னு தான் நினைச்சேன். அப்புறம் எதுக்கு போகல? அதுக்கு காரணம் உன்னோட ரகு தானே? மது, அருணை பார்க்க எப்பவுமே இந்து போகாம இருக்க மாட்டான், நமக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி இந்து போகலனா கண்டிப்பா காரணம் இருக்கும். அந்த காரணம் ரகுதான் சொல்லி நீங்க எதுக்காக சொல்றீங்க? டேய், நீ போய் உன் வேலையை பாருடா. என்ன ராதிகா, அவன் சொன்னதுல என்ன தப்பு? அருணை பாக்குறதுக்கு இந்து போகலனா அதுக்கு அருண் தானே வருத்தப்பட்டுட்டு இருக்கணும். மத்தவங்க எதுக்காக அதுக்காக வருத்தப்படுறீங்க? இந்த சம்பவம் நடந்தப்போ இந்துவோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அத புரிஞ்சுக்காம யாரும் தப்பா எதுவும் பேசாதீங்க. என்னங்க, நீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க? என் மேல கோவமா? பாட்டி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் தூங்கணும். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இந்து, நீ அருண் கிட்ட போய் என்ன விஷயமோ அதை சொல்லு. உன்கிட்ட அவன் சண்டை போடுறதுக்கு எந்த காரணமும் இருக்காது. நீ போய் அவன்கிட்ட பேசுமா. சரிம்மா. இந்து, நீ இப்ப போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சாமியார் சொன்னதை மறக்காத. டேய், நீ எதுக்குடா அவளுக்கு சப்போர்ட் பண்ற? அந்த பொண்ணோட மனசை காயப்படுத்துறதுனால உங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்க போகுது? நீங்க வாங்கம்மா. அபி, இந்து கிட்ட சாமியார் சொன்னது ஞாபகம் இருக்கும்ல? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாம அவளுக்கு எப்பவும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அபி, நீ கவலைப்படாதம்மா. அவனோட பார்வைய நீ கவனிச்சல? அருணுக்கு இந்துகிட்ட பயங்கரமான ஒரு கோவம் இருக்கு. ஆமா, அது கேரண்டி. இனிமே அதுக்கு நம்ம உரம் போட்டு அதை வளர்க்க வேண்டியதுதான்.
என்னங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு விடணும் போல இருந்துச்சு. ஆனா நீங்க அப்ப இருந்த நிலைமையை பார்த்தா நான் உடஞ்சு போயிடுவணும்னு பயந்துட்டேன். அதனால தாங்க நான் வரல. எனக்கு தெரியும் என்னாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. எப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்னு எனக்கு தெரியலங்க. இப்ப மன்னிப்பு கேட்க நீ ஏதாவது தப்பு பண்ணியா? தப்பு பண்ணாதான் நினைக்கிறவங்க தானே மன்னிப்பு கேட்கணும். இல்ல குற்ற உணர்ச்சினால மன்னிப்பு கேட்கறியா? என்னங்க, என்கிட்ட அப்படியெல்லாம் பேசாதீங்க. ரகு விஷயம் தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை. வேண்டாம், அதுக்கு நீ எந்த விளக்கமும் சொல்லாத. ரகு எதுக்காக என்ன அடிச்சான்னு எனக்கு இப்ப தெளிவா தெரியும். நீ பலவிதமான நியாயத்தை சொல்லுவ, ஆனா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நிலைமையில நான் இல்ல. என்னங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம். எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ ரகுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறியா, இல்ல ரகுக்கு சாதகமா சொல்ல போறியா? அந்த விஷயத்துல நீ தெளிவான முடிவு எடுத்திருக்கியா? என்னங்க, நான் இப்ப என்னன்னு சொல்றது? நான் கேட்ட கேள்விக்கு பதிலா நீ ஒரு எதிர்கேள்வியை கேட்காத. இந்த வீட்டுல முடிவெடுக்கக்கூடிய எல்லா சுதந்திரமும் உன்கிட்ட இருக்கு. நீ தனிப்பட்ட முறையில ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அந்த முடிவு எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கான காரணம் இருந்தே ஆகணும். தைரியமா தலை நிமிர்ந்து நின்னு இதுதான் என் முடிவுன்னு நீ சொல்ல முடியுமா? உன்னுடைய அழுகை நான் பார்க்க விரும்பல. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. என்னால எதுவுமே சொல்ல முடியல. உனக்கு ரகுவோட விஷயத்துல ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியல அப்படிங்கறது தானே அர்த்தம்? நீ தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியல அப்படின்னா நீ முடிவே எடுக்க வேண்டாம். இந்த வீட்டுல நீ என் பொண்டாட்டியா இருக்கும்போது ரகுவோட விஷயத்துல நீ என்ன முடிவு எடுக்கணும்னு இனி நான் சொல்றேன். அதை மட்டும் நீ கேட்டு நடந்தா போதும். நீ என் பொண்டாட்டி அப்படின்னா அதை மட்டும் கேட்டு நடந்தா போதும். என்னங்க, எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்க. நான் இப்ப தூங்கணும். சரிங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் தொந்தரவு பண்ணல. சார். ரகு வந்துட்டியா? உட்காருங்க ரகு. புதுசா ஏதாவது பிரச்சனையா சார்? உன்னோட கேஸ்ல பிரச்சனை மட்டும்தானப்பா இருக்கு. இப்ப என்னங்க பிரச்சனை? புதுசா எதுவும் இல்ல. பிரச்சனை பழைய பிரச்சனை தான். இந்துலேகா அவ எனக்கு எதிராக எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாளா? உங்களுக்கு தெரியுமா? ரகு, நீ கண்மூடித்தனமா இந்துவை நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த நம்பிக்கை உன்னை மாட்டி விட்டுரும். எனக்கு புரியல. நீ இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா இந்து நமக்கு சாதகமா சாட்சி சொல்லியே ஆகணும். அவ உனக்காக சாட்சி சொல்றதுக்கு தயாரானா மட்டும் பத்தாது, நடந்த சம்பவத்தை அப்படியே மட்டும் சொல்லக்கூடாது. செத்தவனை குத்தி கொண்டது நீ இல்லைன்னு கோர்ட்டு நம்பிக்கிட்டு இருக்கு. காரணம், கொலைக்கு யூஸ் பண்ண அந்த கத்தி போலீஸ் கிட்ட இன்னும் கிடைக்கவே இல்லை. அவனோட நண்பர்கள் யாரோ ஒருத்தன் தவறுதெல்லாம் அவனை குத்திட்டான். நீ அந்த ஏரியா பக்கமே போல. ஆனா அதை சொல்ல வேண்டியது நீ இல்லை, அந்த கொலைக்கேஸுக்கு காரணமான இந்துலேகா தான். இந்து இதுக்கு மெயினான சாட்சி மட்டும் இல்லை, அந்த சம்பவத்துக்கு காரணமான பொண்ணு. அப்புறம் இந்து சொல்றத மட்டும்தான் கோர்ட் ஏத்துக்கும். முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சிச்சுவேஷனை நம்ம கோர்ட்ல அப்படிதான் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்புறம் நீ நிரபராதி தான். இப்ப அதுல என்ன பிரச்சனை? அத நீங்க சொல்லுங்க. அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. நாம இந்துவை சாட்சியாக்குனாலும் நாளைக்கு ஒரு சமயத்துல மத்தவங்க சொல்றதை கேட்டு ஒருவேளை பெல்ட் அடிச்சிட்டானா? அப்படி எதுவும் நடக்காம இருக்க ஒரு ஐடியா இருக்கு.
நாம இந்துவை கூட்டிட்டு வந்து ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம். அதாவது அவளை ஜட்ஜுக்கு முன்னாடி ஆஜர்படுத்துறதுக்கு ஒரு ரிகர்சல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொல்லலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நான் அவளுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இந்துவால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்போவுமே மாற்றி சொல்ல முடியாது. யாராலையும் அப்படி மாற்றி சொல்ல வைக்கவும் முடியாது. இந்த விஷயத்துல நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன். இந்துவை எப்படியாவது ஜட்ஜுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதுக்கு அவ ஷெனாய் வீட்டை விட்டு முதல்ல வெளியே வரணும். இந்துவை நான் சொல்ற இடத்துக்கு நீ கொண்டு வந்து நிக்க வச்சேன்னா அதுக்கப்புறம் நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னு நீ இப்போ யோசிச்சுக்க. ஓ, மீன் தானா வந்து மாட்டோம். சார், நீங்க தயாரா இருங்க. இந்துவை நான் உங்க முன்னாடி நீங்க சொல்ற அன்னைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சுமதி, ஏய் சுமதி, சுமதி. என்ன எனக்கு சவால் விட்டுட்டு நீங்க பாருக்கு போனீங்கல்ல, என்னாச்சு இப்போ? இன்னைக்கு பார்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்ல உங்க கையில இருந்த பணத்தை எவனாவது ஆட்டை போட்டு போயிட்டானா? ஏய் நீ சும்மா இரு. நான் சொல்ல வந்தது வேற. நான் மெயின் ரோடுக்கு போகும்போது ஒரு கை வந்து என்ன தூக்கிடுச்சு. யாரோட கையே? அந்த ரகுதான். ரகு மாமா? ஆமா, அவன் என்ன இறுக்கமா பிடிச்சிட்டான். ஐயோ, நல்லவேளை அவன்கிட்ட இருந்த கத்தி எடுத்து என்ன குத்தல. அப்பா, ரகு மாமா உங்களை அடிச்சாரா? அவன் அடிக்கலாம் செய்யல, அதுக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் வந்து எங்களை பிரிச்சு விட்டுட்டாரு. இப்போ ரகு மாமா எதுக்கு உங்ககிட்ட சண்டை போட வந்தாரு? அவன் சொல்றத நாம எல்லாரும் கேட்கணுமா? எந்த விஷயத்தை அவன் சொல்றபடி நாம செய்யணும்ன்றான்? அது வந்து அவன் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான். இந்துவை கூட்டிட்டு போய் நேரா ஜட்ஜு கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வச்சிருவான்னு நினைக்கிறேன். ரகசிய ஸ்டேட்மெண்டா? நேரா ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரும் அதை மாத்த முடியாது. அதைத்தான் அவன் பண்ண போறான். அதுக்காக அவன் சொல்ற நாள்ல அவன் சொல்ற நேரத்துல நம்ம இந்துவை கூட்டிட்டு போகணுமா? இந்துவை ரகசியமா கோர்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ரகுவோட பிளான் தான் இது. அதுக்கப்புறம் அவனுக்கு சாதகமா சாட்சி சொல்ல வைக்கிற பிளானும் தான் இது. சுமதி, அவன் சொன்னதை நம்ம செய்யலனா நாம யாருமே இங்க இருக்க முடியாதுன்னு மிரட்டுறான். அதுக்கு இந்துவோட விஷயத்த முடிவு பண்றது நாம இல்லையே, அம்பட்டி ஷேனாய் ஆளுங்க தானே. இனி ஷேனாய் விட்டு ஆளுங்க சொல்றத மீறி இந்துவால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா ரகு நம்மள சும்மா விட மாட்டான். அதுக்கப்புறம் இந்துவோட வாழ்க்கையும் கெடுத்துருவான். இந்து வாழ்க்கையை நாசம் பண்ணாதான் அந்த பாழா போனவன் அடங்குவான் போல இருக்கு. இவனெல்லாம் நிரந்தரமா உள்ள வைக்கிறதுக்கு சட்டத்திட்டம் எதுவும் இல்லையா? அம்மா, இந்துக்காவோட மானத்தை காப்பாத்த தானே ரகு மாமா கொலை பண்ணாரு. அப்போ இந்துக்கா ரகு மாமாக்கு சாதகமா தானே சாட்சி சொல்லணும். அதுல என்ன தப்பு இருக்கு? எது சரி எது தப்புன்னு நான் உனக்கு சொல்றேன்டி. அடியே, ஷேனாய் ஆளுங்கெல்லாம் ரகு அருண் அடிச்ச கோவத்துல இருக்காங்க. இந்துவ ரகுவுக்கு எதிரா சாட்சி சொல்ல வைப்போன்னு தான் அவங்க சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்து ரகுவுக்கு சாதகமா சாட்சி சொன்னானா அவ வாழ்க்கை அந்த வீட்டுல என்ன ஆகும்னு யோசிச்சு பாருடி. இந்து அக்காவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம வீட்டு விஷயமும் பிரச்சனையாடுன்னு சொல்லுங்க. சரிதான், போடி உள்ள. இங்க பாரியா, நீங்க இப்பவே ஷேனாய் ஆளுங்களுக்கு போனை போட்டு ரகுவோட இந்த திட்டத்தை எடுத்து சொல்லுங்க. சொல்லிடுறேன். ஏன்னா அவன் இந்துவை கடத்திட்டு போனாலும் போயிடுவான். என்னங்க, இந்தாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? என்கிட்ட கோவப்பட மாட்டீங்கல்ல? இது வரைக்கும் எனக்கு உன் மேல வராத கோபம் இனிமேல வரப்போகுது. நீ சொல்ல வந்தது சொல்லு. அது வந்து நான் கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல போய் இருக்கட்டுமா? அது எதுக்கு? ஜோசியர் ஐயா சொன்னது 6 மாசம் நம்ம தனியா இருக்கணும் தானே. அத பத்தி யோசிக்கும் போது நாம தனித்தனியா தங்கி இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. 6 மாசம் நம்ம 2 பேரும் வேற வேற இடத்துல பார்க்காம இருக்கணுமா? அதானே. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தாங்க நான் வீட்டுக்கு போய் தனியா இருந்துக்கிறேன். நாம அப்படிதான் இருக்கணும்னு சாமியார் ஒன்னும் சொல்லலையே. இங்கேயே நாம செப்பரேட்டா தானே இருக்கோம். அது போதும். நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். என்னங்க, நான் என்ன சொல்றேன்னா. தேவையில்லை, அத பத்தி நீ இனிமே பேசாத. இந்து, ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க அத்தை. அது உங்க 2 பேர்கிட்டயும் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குமா? அருண், நீ இந்துவை கூட்டிட்டு அட்வொகேட் சுவாமி சார் ஆபீஸ்க்கு போயிட்டு வா. அது எதுக்கு? அருண், உன்னோட அம்மா ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை நீ கேட்டா மட்டும் போதும். எப்போ நீ இது மாதிரி எதிர்கல்வி கேட்க மாட்டிய?
என்ன விஷயம்னு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு மாமா? பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல அருண். அட்வொகேட்டுக்கு இந்து கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கா? அது மட்டும் இல்ல, ஒரு சில விஷயங்களை இவளுக்கு கத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. அம்மாடி இந்து, வக்கீல் தர பேப்பர்ல எல்லாம் நீ சைன் பண்ணி கொடுத்துறமா. அது வந்து ரகு சம்பந்தப்பட்ட கேஸ்க்காகவா? அதேதான். அது விஷயமா தான் அட்வொகேட் சுவாமியை உன்னை பார்க்க சொன்னேன். அருண், அந்த ரகு உன்னை ரோட்ல போட்டு அடிச்சிருக்கான். நாளைக்கு அவனால பெரிய பிரச்சனை வந்தாலும் வரும். அதுல ரொம்பவே பாதிக்கப்பட போறது நம்ம இந்துவா தான் இருக்கும். அதுக்கு இவ என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இவ வேற ஒன்னும் பண்ண வேணாம். கோர்ட்ல ஆஜராயிட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி நின்னுகிட்டு ரகுவுக்கு எதிரா ஒரு ரகசிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும் போதும். அப்புறம் ரகுவோட விஷயத்தை அட்வொகேட் சாமி பார்த்துப்பாரு. இல்லனா சுவாமிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இவளையே ஒரு கொலகாரியா மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டா நம்ம என்ன செய்யறது? அருண், இங்க பாரு, நீ அப்புறம் கொலகாரியான பொண்ணோட புருஷனாயிடுவல்ல, அது இந்த குடும்பத்துக்கு பெரிய அவமானமா போயிடும். இந்த விஷயத்துல யாரும் எந்த முடிவும் சொல்ல வேண்டாம். இந்து ரகுக்கு எதிரா சாட்சியாகணும். அதுதான் என்னோட முடிவு. உங்க 2 பேருக்கும் புரிஞ்சதில்ல? மா, ரகுக்கு எதிராக இவ சாட்சி சொல்றதும் அதுக்காக ரகு தண்டிக்கப்படுறதும் தப்புதானுமா? அது தப்பு மட்டும் இல்ல, இவ ரகுக்கு செய்யற பெரிய துரோகம் ஆயிடும். அதனால இவ ரகுக்கு எதிராக சாட்சி சொல்ற விஷயத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அருண், நீ இப்ப என்னடா சொன்ன? என் பொண்டாட்டியோட விஷயத்துல நான் தான் முடிவெடுப்பேன். அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். ஏய், நீ அம்மாவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? என் பொண்டாட்டியோட விஷயத்துல எனக்கு ஒரு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா மாமா? அப்புறம் எதுக்காக இவ கழுத்துல என்னைய தாலி கட்ட சொன்னீங்க? எல்லாரும் அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும் போல இருக்கு. அருண் எப்படி இந்த அளவுக்கு மாறினா? ஆறு இந்த அவ்வளவு சாதாரண பொண்ணு இல்லைன்னு இப்போ உனக்கு புரியுதுல்ல? உன மாதிரி அமைதியா இருந்துட்டு எல்லாத்தையும் மொத்தமா உடைச்சு போட்டுட்டு போயிட்டா. நம்ம பிளான் இப்படி ஃபிளாப்பா போச்சு சுபத்ரா. நம்மளோட பிளான் எதுவுமே ஃப்ளாப் ஆகாதுன்னு அருண் சொன்னதை நான் சீரியஸா எடுத்துக்கல. ரகுக்கு எதிரா இந்து சாட்சி சொல்லணும். எப்படியாவது இந்துவை சம்மதிக்க வைக்கணும். அதுக்கான வழியை தான் பார்க்கணும். பார்வதி, சொல்லுங்க அண்ணே. என்னன்னு சொல்லுங்க அண்ணி. அது வந்து பார்வதி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? பார்வதி, அருண் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாம வேற ரூட்ல போயிட்டு இருக்கான். ஷோ, அருண் அந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டான். உங்க பேச்ச மீறி அவன் எந்த செயலுமே செய்ய மாட்டானே. பின்ன எதுக்காக அவனை பத்தி அப்படி யோசிக்கிறீங்க? அருண் இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தான். ஆனா இன்னிலிருந்து அவங்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுற மாதிரி இருக்கு. என்ன மாற்றம்னே? நீ சொன்னதெல்லாம் சரிதான் பார்வதி. இங்க வார்த்தையை மீறி அருண் எதுவுமே செய்ய மாட்டான்றது தெரியும். ஆனா இப்போ அவன் எங்களையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் மனசுல வேற ஏதோ இருக்கு. நீங்க இப்படி வந்து சொல்ற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? பார்வதி, இந்துவை பத்தி தான் இப்ப பேச வந்திருக்கோம். அது வந்து இந்து சம்பந்தப்பட்ட மர்டர் கேஸ் பத்தி உனக்கு தெரியும்ல? அந்த கேஸ்ல இருந்து இந்துவை பாதுகாக்க வேண்டியது
என்ன இருந்தாலும் அது நம்ம கடமை தானே. கடமையா? என்ன கடமை? யாருக்கு யார்கிட்ட கடமை? உங்களுக்கு இந்த விஷயத்துல கடமையா? இந்துவை அந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற வேண்டிய கடமைய நாம தானே ஏத்துக்கணும். என்ன கடமை? இந்து ஒரு கொலைக்கேஸ் விஷயமா உள்ள போயிட்டானா அந்த அவமானம் யாருக்கு? நம்ம குடும்பத்துக்கு தானே. அதனால என்னால இந்த விஷயத்தை இந்து கிட்ட கண்டிப்பா பேச முடியாது. இந்துலேக்கா கிட்ட ரகசியமா ஸ்டேட்மெண்ட் வாங்க, முடிஞ்ச அளவு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அந்த ரகு சும்மா விட மாட்டான். ஏன்னா அவன் வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டிட்டு போறான். எனக்கு எதிராக ஏதாவது பண்ணீங்கன்னா வெட்டுவேன்னு சொல்றான். நீங்க ரகுவுக்கு பயந்து இந்துலேக்கா கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கலன்னா ரகுவோட வக்கீல் உங்களை ஒரு வழி பண்ணிடுவான். ரகுவை கேஸ்ல இருந்து காப்பாத்த இந்துலேக்கா தான் கொலை செஞ்சாங்கன்னு அவன் சொல்ல வச்சிருவான். நான் கூப்பிடும் போது அவ என்னோட வக்கீல் ஆபீஸ்க்கு கொண்டு வந்து சேர்த்தே ஆகணும். அவளை கூட்டிட்டு வர பொறுப்பை என்கிட்ட விட்டுறாதீங்க. அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் நீங்க இந்து கூட சேர்ந்து வாழவே மாட்டீங்க. அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரி உளுந்தூர்பேட்டையில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.